ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி டெக்ஸ்டைல். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. இந்த மோட்டருக்கு என்னென்ன ஜாமான் வேணும் எல்லாம் வாங்கிட்டு பாதி அங்கே ஃபிட் பண்ணியாச்சு, பாதி இங்கே நம்ம கடையில் ஃபிட் பண்ணலாம். அங்கே வந்து எல்லாமே மிஷின் ஃபிட்டிங் பண்ணிடலாம். 2 மோட்ரு கொண்டு போயிருந்தாங்க. இந்த மோட்ரு நேற்று வந்தது. இதுக்கு கஸ்டமர் 2 தடவை வந்துட்டு போயாச்சு. இது காலையில் வந்தது. அது ஃபுல்லாக உள்ள எல்லாம் காயில் எரிஞ்சு போச்சு. இது வந்து காயில் ஒன்றும் எரியல, தண்ணி இழுக்க மாட்டுது. இங்கேயாச்சும் மோஸ்ட்லி எல்லாம் சேஞ்ச் ஆச்சு. எங்கள் கடையில் அதுக்கேற்ற வந்து பக்கடு, பானா அதெல்லாம் இல்லை. சிலதுன்னு அங்கேனா கம்பெனி புட்டியில் நாங்கள் பண்ணோம் பார்த்திங்களா, அங்கே எல்லாமே மிஷின் தான். அது ஓகே ஆகிட்டு இப்போ இதையும் செக் பண்ணுறேன். இதுவும் ஓகே. இன்றைக்கி வெறும் இந்த 2 தண்ணி மோட்ரு வேலை தான் வந்திருக்கு. காலையில் இருக்குது. அது நேற்றுது, இது இன்றைக்கி பெருசாக இது வரைக்கும் ஒன்றும் நமக்கு வேலை வரல. கடவுள் நினச்சா மாலை நேரத்தில் கடவுளே சாக்ஷாஸ் வந்து கஸ்டமர் ரூபத்தில் வருவார். நம்பிக்கையோடு இருப்போம். நம்மளே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கக்கூடாது. கடவுள் சொல்லுவார், கடவுள் சொல்லியிருக்கணும்னு வேண்டாம் போல் இவளுக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லை, அவர் நமக்கு கொடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்கிறதும் கொடுக்காம விட்டுருவார். அதனால் கடவுள் தருவார். அந்த நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு செயல்படுங்க. நமக்குன்னு எடுத்து வச்ச படி இன்றைக்கி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். காரணம் கொண்டு நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எனக்கு நடக்கும், எனக்கு முடியும். கடவுள் நம்மளை சோதிப்பார். ஆனால் நம்ம தள்ளாடி விழற நேரத்தில் வந்து ஓங்கி தாங்கி தடுத்து நம்மளை அவர் உள்ளங்கையில் கரங்கையில் நம்மளை பாதுகாப்பாக வைப்பார். அது என் லைஃப்பில் நான் சாக்ஷாத் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் எனக்கு எப்போவுமே கடவுள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை. நான் சோர்ந்தே போக மாட்டேன். 1000 சோர்ந்து போயிருந்தாலும் எனக்கு முடியும், எனக்கு கிடைக்கும், எனக்கு முடியும். அந்த நம்பிக்கை நான் கைவிடுவது இல்லை. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகிறீங்க. அங்கே சாப்பிடுன்னு சொல்லும்போது, ஐயோ இல்லை இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த பந்தால் தான் நமக்கு வேண்டாம்னு நான் சொல்கிறேன். அவங்க நினைப்பாங்க, இவங்களுக்காக இந்த கெஸ்ட்டுக்காக இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு பிரியாணி பண்ணேன், இவங்க வேண்டான்னு சொல்கிறாங்களே, சரி நம்ம சாப்பிடும், இல்லை அடுத்தவங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி தான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கடவுளும் இன்னும் செய்வார். எத்தனை பேர் என்னென்னலாம் கேட்குறாங்க. வரிசையில் நானும் நிற்கிறேன், நீங்களும் முடிஞ்சால் வரிசையில் நில்லுங்க, கண்டிப்பாக தருவார். லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக தருவார். இது வந்து எங்களுக்கு அவ்வளோ டப்பாவில் வேஸ்ட்டு ஸ்க்ரூ. ஆனால் அப்போ எங்களுக்கு தேவைப்படும் போது இந்த ஸ்க்ரூ அன்னைக்கு வேண்டாம்னு தூக்கி போட்டு இன்றைக்கி கிடச்சிட்டேன். இதில் எப்படி நான் தேடி எனக்கு தேவையான பொருளை எடுத்தோனோ, அதே மாதிரி கடவுள் வந்து நம்ம தேடல், நம்ம கடவுளை தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக எனக்கு ஸ்க்ரூ கிடச்ச மாதிரி கண்டிப்பாக நம்ம கேட்குறத கடவுள் கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இருங்க. கடவுளுக்கு தெரியும் நமக்கு எந்த நேரம் எந்த பொருளை கொடுக்கணும். அந்த மாதிரி அவனுக்கு பொறுத்து இருக்கும், காத்து இருக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். நமக்கு கிடைக்காது, நமக்கு நடக்காது இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு பொருள் தேடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையை நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். கலங்காதே கடவுளை ஒன்று கைவிட மாட்டார். 6 டப்பா தேடிட்டு இப்போ 7வது டப்பாவில் தேடுறாரு. சக்ஸஸ் இதில் கிடைத்து விடும் என்று நம்புகிறேன். இது ஒரு நம்பிக்கை. கடவுள் நமக்கு தந்துடுவார். இப்படி தான் நம்ம வாழ்க்கை. நாங்கள் தேடினது இந்த 6 டப்பாலையும் கடைசியில் எங்களுக்கு கிடைச்சது இங்கே. அதே மாதிரி தான் அன்பு ஒரு பக்கம் கிடைக்கல, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கடவுளே எனக்கு சாப்பா, எனக்கு இந்த பொருள் வேணும்ப்பான்னு கேட்டுக்கிட்டே இருங்க. எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல நமக்கு அன்பு, பாசமும் பொருளும் எல்லாமே கிடைத்து விடும். இந்த பொருள் தான் தேடணும். 1/2 மணி நேரமாக கிடச்சிட்டு உருவி வந்துடக்கூடாது, சொல் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு டேப்பை போட்டு நமக்கு கடவுள் கொடுக்குற பொருள் உறுதியாக இருக்க மாதிரி நாங்களும் உறுதியாக ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த பொருளை தேடும்போது கிடைக்காதோ, வேலை ஆகாதோன்னு ஒரு பாதி நம்பிக்கையோடு தேடணும். ஆனால் பொருளும் கிடச்சிட்டு நல்லா ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. லேட்டானாலும் நமக்கு எல்லாமே நன்மை நடக்கும். கடவுளை மட்டும் நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம். ஒருபோதும் கைவிட மாட்டார். அது நம்ம சாக்ஷா நம்ம சிவபெருமாளோட மகன் இளையவர் அப்படியே பக்கா பலமாக நிற்காரு நம்ம கூட. நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்காரு, கவலைப்படாத, நாம் இருக்க பயமேன் என்று. நாம் இருக்க பயமேன் யார் சொன்னாங்க? நம்ம முருகப்பெருமான் சொன்னார். காக்காக்காக கனகவேல் சொன்னார். ஆமாம், நீங்களும் நம்பிக்கையோட இருங்க, நான் நம்பிக்கையோடு தான் இருக்கேன். முடியும். உடனே கிடைக்கலனாலும் பொறுமையாக கிடச்சா அந்த பொருளுக்கு நிறைய மதிப்பு வெளியே வந்துடுது. பொறுத்தார் பூமியாக இருந்தார். இந்த வீடியோ இதோட முடிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சர்ச்சா பேசியூ பவானி லைஃப்ஸ்டைலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துக்கிட்டே இருங்க. அன்பு பாசத்தை கொட்டிக்கிட்டே இருங்க. மீண்டும் நல்ல பதிவில் நல்ல ஒரு பதிவு எடுத்து உங்கள் வீட்டில் தான் வந்து குதிக்கிறேன். டேட்டா பை. இந்த மூஞ்சிக்கும் டாட்டா பை பை, see you.